உங்களுக்குள்ள என்னைக்காச்சும் இந்த பதிலே கிடைக்காத கேள்விகள் வந்திருக்குதுங்களா? நான் ஏன் சேம் பேட்டர்ன திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? நான் ஏன் திரும்ப திரும்ப எமோஷனலா அன்அவைலபிள் பீப்பிள அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன்? என் வாழ்க்கையில வர்றவங்க எல்லாருமே ஏன் அப்படியே இருக்கிறாங்க? என் பேரண்ட்ஸ் பண்ணத என் பேரண்ட்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ, அதையே நான் என் பிள்ளைகளுக்கு நான் பண்றேன்? ஆனா நான் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சாலும், ஏன் என்னால பண்ணாம இருக்க முடியல? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்குள்ள என்னைக்காவது கொடஞ்சிருக்குங்களா? எனக்கு கொடஞ்சிருக்குது. நான், எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அப்பா, அவங்க பண்ணதே தான் நான் திரும்ப என் பிள்ளைகிட்டயும் நான் பண்ணேன். ஆனா என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணல. ஆனா நான் ஏன் அதே மாரி நடந்துக்கிறேன்? இந்த நடத்தை எனக்கு எங்கேருந்து வந்தது? யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ கிடைச்சது தான் இந்த தலைப்பு. ஹவ் ஹீலிங் ஹெல்ப்ஸ் யூ பிரேக் ஜெனரேஷனல் ட்ராமா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். கவிஸ் பாட்காஸ்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட் நான் எடுக்க காரணம், நான் இத உணர்ந்தேன். நான் இத பிராக்டிஸ் பண்ணேன். அதனால எனக்குள்ள இருந்த நெறைய ட்ராமாவ நான் கண்டுபிடிச்சேன். ஹீல் பண்ணவும் செஞ்சேன். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். உண்மை என்னன்னா, நமக்கு சொந்தம் இல்லாத நெறைய எமோஷனல் வூண்ட்ஸ நாம இன்னமும் சுமந்துகிட்டு இருக்கிறோம். மனக்காயங்கள். இது நமக்கு உருவானது கிடையாது. நம்ம பரம்பரையா, நம்ம ஜீன் மூலமா நமக்கு உருவாக்கப்பட்டது, குடுக்கப்பட்டது. ஸோ என் பாட்டிகிட்டேருந்து எங்க அம்மாவுக்கு வந்துச்சு. எங்க அம்மாகிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. ஆனா என்கிட்டேருந்து என் பிள்ளைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் அத உடைச்சு தடுத்து நிறுத்தனேன். எங்க பிளட் லைன்ல நான் ஒரு ஜெனரேஷனல் ட்ராமா பிரேக்கர் அப்படின்னு மாறணும்னு ஆசைப்பட்டேன். இது நாள் வரைக்கும் என்னோட ஜெனரேஷன்ல என்னென்னலாம் தப்பான விஷயங்கள் கடைபிடிச்சாங்களோ, அத உடைச்சிட்டு நம்பிக்கையும், புத்துணர்வும் தரக்கூடிய விஷயங்கள என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் குடுக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த இடத்துல இது எல்லாமே நமக்கு பரம்பரையா கடத்தப்படுறது தான். டிஎன்ஏவால மட்டும் கிடையாது. டிஎன்ஏவுல மட்டும் இருக்கிறது கிடையாது. நாம நம்ம பெத்தவங்கள பார்த்து கத்துக்கிற பிஹேவியர்ஸ், அவங்க நமக்கு சொல்லிக் குடுத்த சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ், சைலன்ஸ், பயம், அன்ரிசால்வ்டு பெயின் இது எல்லாமா சேர்ந்து தான் இந்த இடத்துல அந்த எமோஷனல் வூண்ட்ஸ நாம இன்னமும் சுமந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமா இருக்குது. இதுல ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ராமா எப்படி நமக்குள்ள பரம்பரையா வந்ததோ, அதே மாதிரி இந்த ஹீலிங்கையும் நாம நம்ம பரம்பரைக்கு கடத்த முடியும் அப்படின்றது தான் இங்க ஒரு நல்ல விஷயம். ஒரு பெர்சன், ஒரு பிளட் லைன்ல, ஒரு தலைமுறை வழியில ஒருத்தர் வந்து நான் ஹீல் ஆகணும், பழைய பேட்டர்ன்ஸ ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய லைஃப்ப மட்டும் ஹீல் பண்ணல. அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவையும் சேர்த்து தான் ஹீல் பண்ணுவாங்க. அந்த மாற்றம், அந்த எமோஷனல் லெகசி அப்படின்றது அவங்க அடுத்த வர தலைமுறைக்கு பரிசா குடுப்பாங்க. இன்னைக்கு ஜெனரேஷனல் ட்ராமானா என்ன? அது நம்ம வாழ்க்கைய எப்படி பாதிக்குது? அதிலிருந்து நம்மளுடைய ஹீலிங், நம்மளுடைய அடுத்த தலைமுறைய எப்படி உருமாற்றும்? அப்படின்றத பத்தி தான் இன்னைய எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஸோ, முதல் பார்ட்டா நான் சொல்லப் போறது, ஜெனரேஷனல் ட்ராமா அப்படின்னா என்னங்க? சொல்லிடலாம். பரம்பரையா வர்றதுன்னு சொல்லிடலாம். பட் ஆனா, அத நாம ஒரு பொருட்டா எடுத்துக்கிறோமா? பாரு, அப்பனுக்கு இருக்கிற கோவம் அப்படியே வருது.
ஆத்தா மாரி முந்திரி கொட்டை, பாட்டி மாரி வளவளன்னு வாயி. ஆனா இதெல்லாம் நம்மள பாதிக்குதுன்றத நாம உணர்றோமா? பெருமை தான் பேசிட்டு இருக்கிறோம் நாம இங்க. ஜெனரேஷனல் ட்ராமா அப்படின்றது நமக்கு ஜீன் வழியா மட்டும் வர்றது கிடையாது. நாம நம்ம தாத்தா, பாட்டி கிட்ட இருந்தும் கத்துக்கிறது தான். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் கத்துக்கிறது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ் நமக்கு 2 பேரு. ஆனா 2 தாத்தா, 2 பாட்டி. அப்போ நமக்கு மேல உள்ளவங்க மொத்தம் எத்தன பேருங்க? 6 பேரு. அந்த 6 பேருமே 2 தலைமுறைய சேர்ந்தவங்க. அவங்க என்னென்ன பழக்கத்தலாம் பழகுறாங்களோ, அதே பழக்கத்த நாம கத்துப்போம். அது நல்ல பழக்கவழக்கங்களா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா, அது ட்ராமாவ பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, நாம கண்டிப்பா நெறைய சவால்கள, பிரச்சனைகள, கஷ்டங்கள சந்திக்க நேரிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுல நமக்கு அவங்க அந்த பேட்டர்ன்ஸ மட்டும் கடத்தல. அந்த எமோஷனல் பெயினையும் சேர்த்து தான் அவங்க நமக்கு கடத்துறாங்க. ஸோ, நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்மளுடைய எமோஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி வெளிப்படுத்துறது? அப்படின்னு சொல்லி குடுக்கலனாலும், அவங்க அத ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும், நமக்கு அது தெரியவே தெரியாது. அதுக்கு பதிலா நாம அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஹீல் பண்ண தெரியாம, அத சர்வைவலா கத்துக்கிறோம். இந்த சர்வைவல் பேட்டர்ன்ஸ் அப்படின்றது நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். என்னோட கிளையண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்தது, ஃபேமிலி பேட்டர்னா தான் வந்திருக்கே ஒழிய, வெளியிலேருந்து யாரும் அவங்களுக்கு குடுக்கல. நாம வளரும்போது என்னென்னலாம் கேட்டு வளர்ந்துருப்போம் அப்படின்னா, "அழாத." முதல் விஷயம் அழாத. ஏங்க அழுகை எவ்ளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அழுகன்றது ஹீலிங்ல ஒரு ஸ்டெப் அது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லி அழறது அப்படின்றது அவ்ளோ பெரிய ஆறுதலான விஷயம். இயற்கை நமக்கு குடுத்த ஒரு உன்னதமான விஷயம். நம்மள அழாதன்னு சொல்லி சொல்லியே, சின்ன வயசுல ஒண்ணொண்ணுக்கும் சொல்லி சொல்லியே வளர்ந்ததுக்கு அப்புறமேலுக்கும் நம்ம அழறதே நிறுத்திடுறோம். பி ஸ்ட்ராங். எந்நேரம் பார்த்தாலும் ஸ்ட்ராங்கா இரு. எப்படி? நமக்கு அபியூஸ் நடக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அவமானப்படுத்தப்படுவோம், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம அசிங்கப்படுத்தப்படுவோம், ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மள குப்பை மாரி நடத்துவாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் அவங்க நமக்கு சொல்லிக் குடுத்தது. ஃபேமிலி ப்ராப்ளத்த ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கோ. ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதோ, அது ஃபேமிலிக்குள்ளவே இருக்கணும். அத வெளியில நீ யார்ட்டயும் சொல்லிடக்கூடாது. நீ செத்தாலும் சரி. ஏங்க மத்தவங்கள உங்க பேரண்ட்ஸ்க்கே சரி, உங்க வாழ்க்கைய பத்தி கவலையே கிடையாது. சொசைட்டி என்ன சொல்லும்? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? பெத்த பிள்ளைங்கள விட 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு, அந்த வரட்டு கௌரவம் தான் அவங்களுக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லவ் அப்படின்னா சாக்ரிஃபைஸ். அன்பு உனக்கு வேணும்னா நீ தியாகம் பண்ணு. என்னத்துக்கு நாம தியாகம் பண்ணணும்? தெரியலையே! தியாகம் பண்ணா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் விட்டு குடுத்து ஒண்ணுமில்லாம போறது தான் லவ்வா? அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க நமக்கு. அதே மாதிரி குழந்தைகள பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்களே ஒழிய, அவங்க சொல்ல வர்றத காது குடுத்து கேளுங்க. அவங்க எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் குடுங்க. அவங்களுடைய மனநிலைய பாதுகாப்பா வச்சுருங்க. சொல்லிக் குடுக்கல யாரும். கண்டிப்பா எனக்கெல்லாம் சொல்லியே குடுக்கலீங்க. உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா, அவங்க நல்ல பேரண்ட்ஸ். ஸோ இது என்ன ஆகுது காலப்போக்குல, அவங்க இந்த மாரி நமக்கு சொல்லிக் குடுத்த மெசேஜ் எல்லாமே நமக்குள்ள நம்பிக்கையா வலுப்பெற்று உட்கார்ந்துருது. அது எல்லாம் உண்மை அப்படின்றதுக்காக கிடையாது. எல்லாரும் அதான் ஃபாலோ பண்றாங்க. நீயும் அதையே ஃபாலோ பண்ணு அப்படின்றதுக்காக. இதெல்லாம் உணராமலேயே நம்ம அம்மா, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதையும் நாம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வலிகள், கஷ்டங்கள் வந்தாலும், என் அம்மா, அப்பா இப்படிதான் இருந்தாங்க. அவங்க இப்படிதான் அனுபவிச்சுட்டு போனாங்க. நானும் இப்படியே இருந்துர்றேன். இதுக்கு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்கள் முட்டாள்தனம். இதுலேருந்து உங்களால வெளியில வர முடியும். எப்படின்னா, அந்த நம்பிக்கைகள உடைத்தா மட்டும் தான். புரியுதுங்களா?
அடுத்து 2வது பார்ட்டா நான் சொல்றது, இந்த எமோஷனல் பேட்டர்ன் சாரி ஜெனரேஷனல் ட்ராமா எமோஷனல் பேட்டர்ன்ஸா எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுது? இந்த ஜெனரேஷனல் ட்ராமா வந்து எப்பவுமே ட்ரமாட்டிக்காலாம் இருக்காது. ஆனா நம்மளுடைய ஒரு நாள் எவ்ரிடே வாழ்க்கையில ஒரு நாள் நம்மளுடைய ஒவ்வொரு நாளிலுமே நம்மளுடைய பிஹேவியர்ல அது எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நாம நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவோம். இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவால. அதுல கொஞ்சம் மட்டும் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். பீப்பிள் ப்ளீசிங். நாம மத்தவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பீப்பிள் ப்ளீஸரா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவங்கள்ட்டேருந்து அன்பு கிடைக்கும். அது கண்டிஷனல் லவ். அது நமக்கு கிடைக்கும். நாம ஒபே பண்ணாக்கா அவங்க நம்மள லவ் பண்ணுவாங்க. நாம கண்ட்ரோல்ல இருந்தோம்னாக்கா அவங்க நம்மள லவ் பண்ணுவாங்க. இன்ஃபாக்ட் இங்க உங்களுக்கு ஒரு உண்மை புரியவே இல்ல. நீங்க என்னதான் பண்ணாலும் அவங்க உங்கள லவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு முடிஞ்சு போச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாலும் அவங்க உங்கள லவ் பண்ண மாட்டாங்க. நான் அப்படிதான் நம்பி ஏமாந்தேன். ஒரு குடும்பத்துல 4 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, நான் உன் மேல அன்பு காட்டுனா நீ இத பண்ணு, அத பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி 24 வருஷம் வரைக்கும் உயிர குடுத்து நான் பண்ண எதுவுமே அவங்க கிட்டேருந்து எனக்கு உண்மையான அன்ப குடுக்கவே இல்ல. அப்புறம் எப்படி அத நான் நம்புவேன்? இப்பதான் அத புரிஞ்சுகிட்டேன் நான். அடுத்து உங்கள அவங்க நிராகரிச்சுருவாங்க, அபாண்டன்மென்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தினால, அந்த எமோஷனல் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு அவங்க அடிச்சாலும், மிதிச்சாலும், அசிங்கப்படுத்தினாலும், அவமானப்படுத்தினாலும், நீங்க அதே ரிலேஷன்ஷிப்ப கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பீங்க. மத்தவங்கள நம்பவே மாட்டீங்க. கூட சேர்த்து உங்களையும் நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த பிரச்சனைகளையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்ற ஒரு மாய வலையில மாட்டிப்பீங்க. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்பா. எல்லாம் கரெக்ட்டா நடக்கணும். நான் சரியா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னு ஆரம்பிச்சு, மத்தவங்க உங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, எந்த ஒரு தவறுகளுமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துருவீங்க. மீறி தவறுகள் வந்தது அப்படின்னா, நீங்க நொறுங்கி போவீங்க. தவறுகள் இல்லாம எப்படிங்க ஒரு வாழ்க்கைய வாழ முடியும்? எல்லாமே எப்பவும் சரியா இருக்காது. தவறுகள் வரும், நடக்கும். அத சரிப்படுத்தி வாழறது தான் வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல விட்டு போகாம, இன்னைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்க, இன்னைக்கு திருந்துவாங்க, நாளைக்கு திருந்துவாங்கன்னு, உங்க ஆயுசுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான். நம்மள அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்க. என்ன பண்ணாலும் புருஷன் பொண்டாட்டி உறவ விட்டுறக்கூடாது. ரத்த உறவுகள விட்டுறக்கூடாது. சொந்த பந்தங்கள விட்டுறக்கூடாது. படுபாவிங்களா உங்களலாம் நம்புனதுனால தான்யா நான் இவ்ளோ கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு என் வாழ்க்கையில அவ்ளோ போராட்டங்கள நான் சந்திச்சேன். ஸோ லவ்வுன்றது என்னன்னு நமக்கு தெரியாதனால, இந்த அன்ஹெல்தியான லவ் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு குடுக்கறதுனால, அத விட்டு நவராம அதுக்குள்ளேயே நாம இருப்போம். அதே மாரி மத்தவங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் நாம தான் பொறுப்பெடுத்துக்கணும், அப்படின்னு நாம நெனைப்போம். ஏங்க ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவருடைய நெனப்பு, அவருடைய மனநிலை தான் காரணம். நீங்க எப்படி காரணமாக முடியும்? ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பாங்க. சோகமா இருக்காருனாக்கா, அதுக்கு நீங்களா காரணமாவீங்க? கண்டிப்பா கிடையாதுங்க. யாருடைய எமோஷன்ஸையும் உங்களால ரெகுலேட் பண்ண முடியாது. யாருடைய சந்தோஷத்துக்கும் நீங்க காரணமாக முடியாது. உங்களுடைய சந்தோஷத்துக்கு மத்தவங்கள பொறுப்பாக்க முடியாது. இதெல்லாம் நாம இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவால அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம கேரக்டர் ஃப்ளாஸ்ன்னு நாம நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம். பட் எல்லாமே சர்வைவல் ரெஸ்பான்ஸ். சர்வைவல்காக நம்ம கையில எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நாம புரிஞ்சுக்கிறது, எங்கேருந்து வருது?
அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, நம்ம குடும்பங்கள குறை சொல்றதுக்காக கிடையாது. ஆனா, எந்த இடத்துல இந்த ஹீலிங்க நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். நானும் ஆரம்பத்துல போட்காஸ்ட் ஆரம்பிச்சப்போ, என் குடும்பத்த பத்தி நான் பேசியிருப்பேன். அவங்க அத பண்ணாங்க, இத பண்ணாங்க நான் பேசியிருப்பேன். ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு இந்த உண்ம உரைச்சுது. நாம ஹீலிங்க்காக தானே இங்க பேச வந்திருக்கோம். ஏன் நம்ம குடும்பங்கள நாம குறை சொல்லிட்டு இருக்கிறோம்? இங்க நான் குறை சொல்றத நிறுத்திட்டு, என்ன நடந்ததோ அத ஒரு பாடமா பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமேலுக்கு அவங்க மேல எனக்கு இருந்த கோபங்கள் குறைய ஆரம்பிச்சு. அவங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. நியூட்ரல் ஆயிட்டேன் நான். எனக்குள்ளேயும் அந்த கோபங்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ நியூட்ரல் ஆயிடுச்சு. நான் அவங்கள யாரையுமே நான் இப்ப குறை சொல்றதே இல்ல. அத நிறுத்திட்டேன். ஏன்னா என் காயங்கள் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். யாரால வேணாலும் வந்திருக்கலாம். ஆனா அத ஆத்தக்கூடிய பொறுப்பு என்ட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க என்ன கேள்வி கேட்கலாம். அது என்னது உங்கள யாராவது ஒருத்தன் இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க, இவ்ளோ காயம் குடுத்துருக்காங்க, அவங்கள சும்மா உட்டுறதா? அவங்கள பழிவாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்கள பழிவாங்குறதுனால உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க போதா? உங்க வாழ்க்கை உயர போதா? ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ போறீங்களா? இல்லையேங்க. என் வாழ்க்கைய, என் காயத்த நான் சரி பண்ணி, என் வாழ்க்கைய நான் உயர்த்தினா மட்டும் தானே நான் நல்லா வாழ முடியும். இன்னொருத்தன் விழறான் அப்படின்னா, இன்னொருத்தன் அசிங்கப்படுறான், இன்னொருத்தன் காயப்படுறான், இன்னொருத்தன் பழி வாங்குறான் அப்படின்னா, அதன் மூலியமா என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இந்த உண்மைய நான் புரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு, எவன்லாம் என் வாழ்க்கையில உள்ள வந்து பூந்து விளையாட்டு போன்னு நெனச்சானோ, அத்தன பேரையும் தூக்கி புரியுதுங்களா? அடுத்து 3வது பார்ட்டா நான் சொல்றது, இந்த சைக்கிள உடைக்கிறதுக்கான தைரியம் நமக்கு எங்கருந்து வரும்? யார் குடுப்பாங்க? யாருன்ற கேள்விக்கு வேலையே கிடையாதுங்க. யாரும் குடுக்க மாட்டாங்க. ஆனா எங்கருந்து வரும் தெரியுமா? உங்களுக்கு உள்ள இருந்து தான் வரணும். ஹீலிங் அப்படின்றது, எனக்குள்ள என்ன தப்பா இருக்குது? அப்படின்ற கேள்விய நிறுத்திட்டு, இது ஏன் எனக்கு நடந்தது? அப்படின்ற கேள்விக்கு மாறுறது தான். இது ஏன் உங்களுக்கு நடந்துச்சு? நார்சிஸ்டிக் பீப்பிளால நடந்துச்சு. நார்சிஸ்டிக் பீப்பிள்லாம் யாரு? அவங்கள ஹீல் பண்ண தெரியாத, உணர முடியாத அன்மெச்சூர் பீப்பிள். இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நாம? அவங்கள அதே இடத்துல உட்டுட்டு நம்மள நாம ஹீல் பண்ணிக்க பார்க்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ தெரியாம பண்ற ஏதோ ஒரு விஷயம் உங்கள காயப்படுத்திருச்சு. உண்மையிலே அந்த குழந்தைக்கு உங்கள காயப்படுத்தணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அது பண்ணது உங்களுக்கு காயமாயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தாங்க. அந்த நார்சிஸ்டிக் அதுக்காக அவங்கள குழந்தை லெவலுக்குலாம் கம்பேர் பண்ணிலாம் நான் சொல்லல. அவங்க உண்மையிலே அப்யூசர்ஸ் தான். அவங்க உண்மையிலே மான்ஸ்டர்ஸ் தான். அவ்ளோ கொடூரமானவங்க தான். ஈவு இரக்கம் இல்லாதவங்க தான். பாரபட்சம் பார்க்குறவங்க தான். நான் இல்லன்னு நான் சொல்லல. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நானு. ஸோ, அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு சண்ட போட்டோ, உங்க வலிய அவங்களுக்கு புரிய வச்சோ, இல்ல நீங்க இவ்ளோ வானவங்கன்னு அவங்களுக்கு தெரிய வச்சோ, அவங்களோட மன்னிப்ப வாங்குறதுனாலயோ, இல்ல அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுனாலயோ, உங்களுக்கு சல்லி பைசா பிரயோஜனம் உண்டா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். இம்மி அளவு கூட பிரயோஜனம் கிடையாது. இத நான் எப்ப உணர்ந்தனோ, அவங்கள அப்படி அப்படியே அதே இடத்துல உட்டுட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு இவங்கலாம் தொங்கிட்டு கிடப்பானே! நம்ம வாழ்க்கைய நாம பார்ப்போம். அதுதான் என் வாழ்க்கைய எனக்கு உயர்த்தி விட்ட முதல் விஷயம். புரிஞ்சுதுங்களா? இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவ உடைக்கிறதுக்கு நமக்கு தைரியம் தான் வேணுமே தவிர, பழிவாங்குற எண்ணம் தேவை கிடையாது. நம்ம ஃபேமிலில நாம தான் முதல் பெர்சனா இருந்திருப்போம். என்னென்ன காரணங்களுக்கு தெரியுமா? தெரப்பி அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு. ஹெல்தியான பவுண்டரீஸ செட் பண்ற முதல் பெர்சன் நாமளா தான் இருப்போம். நம்மளோட எமோஷன்ஸ வெளிப்படையா பேசுற பெர்சனா நாம தான் இருப்போம். குற்ற உணர்வு இல்லாம நோ சொல்ற பெர்சனா நாம தான் இருப்போம். ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்றக்கூடிய தைரியம் உள்ளவங்களா நாம தான் இருப்போம். எமோஷனல் அப்யூஸ்ன்னு தெரிஞ்சது அப்படின்னா, அத உடைக்கவோ, தூக்கி போடவோ தயங்காத ஒரு பெர்சனா நாம தான் இருப்போம்.
இதனால தான் நம்மளுடைய பிளட் லைன்ல நாம ஃபர்ஸ்ட் பெர்சனா, முதல் பெர்சனா மாறுறோம். என்னுடைய பிளட் லைன்ல இந்த அபியூஸ்ல இருந்து வெளியில வரக்கூடிய முதல் பெர்சன் நான் தான். என்னுடைய அத்தன தலைமுறையிலயுமே என்னோட பாட்டி, பாட்டியோட அம்மா வரைக்கும் எனக்கு தெரியும். என்னோட பாட்டியோட அம்மா, பாட்டி, என் அம்மா, நானு. இப்படி வந்த இந்த வழியில அது அத்தனையும் உடைச்சது, அவங்க ஃபாலோ பண்ண எல்லா விஷயங்களையுமே உடைச்சுட்டு, புதுசா பேட்டர்ன்ஸ லைஃப்குள்ள கொண்டு வந்தது நான் தான். என்னுடைய ஃபேமிலில, என்னுடைய பிளட் லைன்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பெர்சன். ஹீலிங் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஆனா ஆரம்பத்துல எனக்குள்ள வந்த மாற்றங்கள என்ன சுத்தி உள்ள மக்கள் புரிஞ்சுக்கல. அவங்க என்ன எதிர்க்கவும் செஞ்சாங்க. பைத்தியக்காரின்னு நெனச்சாங்க. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இவ மனநலம் பாதிக்கப்பட்டவ அப்படின்லாம் சொல்லி, அப்ப அந்த அளவுக்கு பயந்தாங்க. ஆனா நான் என்னுடைய ஹீலிங்ல வந்த சேலஞ்ச் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணேன். என்னோட ஃபேமிலி பேட்டர்ன்ஸ சேஞ்ச் பண்ணேன். தலைமுறை தலைமுறையா எந்தெந்த எமோஷனல் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ, அத அத்தனையும் உடைச்சு எறிஞ்சேன். இதனால எனக்கு வந்து சுயநலக்காரி, அகங்காரி, ஆணவம் புடிச்சவ, சம்பாதிக்கிற திமிரு, குடும்பத்த கெடுக்க வந்த கோடாரி, நீ இந்த குடும்பத்துல பொறக்க வேண்டியவளே கிடையாது. நீ இந்த குடும்பத்த சேர்ந்தவளே கிடையாது. நீ எனக்கு பொறந்தவளே கிடையாது. இப்படின்னு அத்தன வார்த்தையுமே நான் காதுல வாங்குனேன். ஆனாலும் எனக்கு எது ஹெல்தியா இருந்துச்சு அப்படின்னா, நான் தேர்ந்தெடுத்த என்னுடைய ஹீலிங் அப்படின்றது தான் என் வாழ்க்கைய சரிப்படுத்தி என்ன ஒரு நல்ல வழியில கொண்டுட்டு போச்சு. ஓகேங்களா? அடுத்த பார்ட்டா நான் சொல்றது, இந்த ஹீலிங் எப்படி உங்களுடைய அடுத்த தலைமுறைய பயன்படும். அடுத்த தலைமுறைக்கு பயன்படும். ஒரு தடவையும் நீங்க ஹீலிங்க சூஸ் பண்ணும்போது, நீங்க ஒரு எக்ஸாம்பிளா மாறுறீங்க. என்னோட பையனுடைய 15 வயசு வரைக்கும், அதாவது 4 வருஷம் முன்னாடி வரைக்கும், நானும் எல்லார் போல தான் இருந்தேன். ஆனா, இந்த 4 வருஷத்துல எனக்குள்ள வந்த மாற்றங்கள மொதல்ல கண்டுபிடிச்சது என் பையன் தான். ஒரு தடவ அவன் அந்த வாட்டர் பாட்டில தொலைச்சுட்டான் பஸ்ஸுல வர்றப்போ, அவன் கையில இருந்த வாட்டர் பாட்டில. அத எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்தான். நான் தண்ணி எடுப்பா அப்படின்னு அப்பதான் சொல்றேன், "இல்லம்மா வாட்டர் பாட்டில் தெரியாம எங்கேயோ விட்டுட்டேன்." "சரி விடுப்பா, வாட்டர் பாட்டில் தானே வாங்கிக்கலாம். வேற தண்ணி வாங்கிக்கலாம்." என் பையன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயி நிக்கிறான். "என்னப்பா?" அப்படின்னு. "ஏம்மா நீயா இப்படி பேசுற? நான் ஒரு பென்சில தொலைச்சா, பேனாவ தொலைச்சா, ஏதோ ஒண்ணு தொலைச்சுட்டேன்னா அந்த கத்து கத்துவ, அந்த பேச்சு பேசுவ. இப்போ ஒரு 200 250 வாட்டர் பாட்டில தொலைச்சிருக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்ற?" அப்படின்னு கேக்குது. "ஆமாப்பா, அப்போ இருந்த அம்மா வேற, இப்ப இருக்கிற அம்மா வேற." அப்படின்னு முதல் எக்ஸாம்பிளா நான் இருந்தேன். அதே மாரி இன்னொரு தடவ, நாங்க சேலத்துக்கு பஸ்ஸுல போயிட்டுருக்கிறோம். பாதி வழியில போயிட்டுருக்கோம். பஸ் எங்கேயுமே நிறுத்தல. என் புள்ள வந்து ஒரு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்றான். பஸ்ஸு கேட்டாக்க, "இன்னும் 1 மணி நேரம் சேலம் போய் தான் நிக்கும்" அப்படின்னு சொல்ட்டாங்க. எனக்கு பஸ் டிராவலுக்கு எடுத்த டிக்கெட்டோ பெருசா படல. என் புள்ளையோடைய அந்த நிலைமையில அவன எப்படி ஃப்ரீ ஆக்கணும்ன்றது மட்டும் தான் என் மைண்ட்ல தோணுச்சு. ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குட்டி ஸ்டாப் வந்தது. பஸ்ஸ நிறுத்துனாங்க. நாங்க இறங்கிட்டோம். வேற பஸ் புடிச்சு போய்க்கிறோம். இங்கேருந்து வேற எந்த பஸ்ஸும் வராதும்மா அப்படின்னாங்க. பரவால்ல. எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படின்னு இறங்கி அங்க பாத்ரூம் எங்க இருக்குதோ அங்க போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பஸ் பிடிச்சு நாங்க போனோம். ஸோ இந்த இடத்துலயே நான் அவனுக்கு சொல்லிக் குடுத்தது என்ன? பிள்ளைகளுடைய தேவைகள் முக்கியம். உணர்வுகள் முக்கியம். இத நாளைக்கு அவன் பிள்ளைகள்ட்ட அவன் பயன்படுத்துவான். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த பிள்ளை வந்து நம்மகிட்ட சொல்லுது அப்படின்னா, நீலாம் சின்ன பிள்ளை. உனக்கு இதெல்லாம் தெரியாது போடா!" அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அவன் என்ன சொல்றானோ நான் காதுல வாங்குவேன். "எப்பா இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிற? நீ சொன்னத மட்டும் கேட்டா போதுமா? இல்ல நான் ஏதாவது சொல்லணுமான்னு நினைக்கிறியா?" அப்படின்னா. "இல்லம்மா நான் அவன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு." ஸோ அவன் கூட உட்காந்து நான் எல்லாத்தையுமே அவன் சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஸோ இத நாளைக்கு அவன் பிள்ளைகள்ட்ட அவன் பயன்படுத்துவான். அதே மாரி எனக்கு உடம்பு முடியலையா? அத ஓப்பனா சொல்றேன். "என்னால சமைக்க முடியலப்பா. இன்னைக்கு என்ன இருக்குதோ பார்த்துக்கோ." அவன் பார்த்துக்கிறான். இத நாளைக்கு அவன் ஒய்ஃப் கிட்ட அவன் ஃபாலோ பண்ணுவான்.
ஸோ இதுதாங்க நாம பெத்தவங்களுக்கும், நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல உதாரணமா நாம மாறுறது. புரியுதுங்களா? ஒரு ஒரு தடவையும் நாம நம்மள சூஸ் பண்ணும்போது, நாம இங்க ஒரு புது உதாரணமா மாறுறோம். நாம நம்மளுடைய எமோஷன்ஸ ரெகுலேட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது நம்ம பிள்ளைகளுடைய எமோஷன்ஸையும் ரெகுலேட் பண்றதுக்கு உதவி செய்யும். நாம கோவப்பட்டு கத்துனோம் அப்படின்னா, அதையத்தான் அந்த பிள்ளைகளும் பண்ணும். அதே மாதிரி எமோஷனல் சேஃப்டி அப்படின்னா என்ன? அப்படின்றத அந்த பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் குடுக்கணும். நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு நார்சிஸ்டிக் அபியூஸ்ல வளர்ந்து வந்ததுனால, நான் எது சொன்னாலும் எங்க வீட்ல நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாததுக்கு காரணம் என்ன அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து கேள்வி கேட்கவோ, அதுக்கு ஸ்டெப் எடுக்கவோ அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு நடந்த எத்தனையோ அபியூஸ் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆனா அவங்க அத அப்படியே திருப்புனாங்க. "உன் மேல தான் தப்பு. நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. நீ தான் பொட்ட நாய்த்தனமா நடந்திருப்ப. நீ வந்து ஒழுங்கா இருந்திருந்த, குனிஞ்ச தல நிமிராம போயிருந்த அப்படின்னா, அவன் ஏன் உன்கிட்ட அபியூஸ் பண்றான்? உன்கிட்ட ஏன் வரான்? தப்பு உன் மேல தான். ஒரு பொட்ட நாய் இருந்தாக்க, அது ஒழுங்கா இருந்ததுன்னா, மத்த எவனும் வரமாட்டான்." ஆனா, ஒரு வேணாங்க. அத நான் சொல்ல விரும்பல. நடந்தது. எனக்கு நெறைய அபியூஸ் நடந்தது. பட் அத நான் யார்ட்டயும் போய் சொன்னது இல்ல. நான் வந்து என் சொந்த வீட்லயே மறைஞ்சு, மறைஞ்சு, ஒளிஞ்சு, ஒளிஞ்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நானு. பட் ஆனா இது என் பிள்ளை பண்ணக்கூடாது. நான் முடிவு பண்ணேன். என் பிள்ளை எதுனாலும் வந்து ஓப்பனா என்கிட்ட பேசணும். அம்மாட்ட போய் நாம சொன்னோம்னா, நம்ம அம்மா நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம உணர்வுகள மதிப்பாங்க. நம்ம என்ன சொல்ல வந்தாலும் கேட்பாங்க. அப்படின்ற நம்பிக்கைய நான் என் பிள்ளைக்கு குடுத்தேன். அதே மாதிரி அவன் எது நடந்தாலும் வந்து என்கிட்ட ஓப்பனா சொல்றான். அவனுக்கு எமோஷனல் சேஃப்டிய நான் குடுக்குறேன். இதே எமோஷனல் சேஃப்டிய அவன் அவன் பிள்ளைக்கு குடுப்பான். இப்படிதாங்க அந்த ஜெனரேஷனல் ட்ராமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டே போகும். தப்பு பண்ணா நான் என் பிள்ளைட்ட மன்னிப்பு கேட்பேன். ஒரு தடவ அந்த மாரி தான் இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் நான் அவன் மேல காட்டுனத வந்து அவன் அக்ரெசிவ் ஆயி கத்தனான். நான் அவன்ட்ட மன்னிப்பு கேட்டேன். "நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்ப்பா. ஆனா எனக்கு அது தெரியல. தப்புன்னு தெரியல. நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு." நான் அவன்கிட்ட ஓப்பனா மன்னிப்பு கேட்டேன். இது ஏன் அவன் அவன் பிள்ளைகிட்டயும் பண்ணுவான். பொறுப்பு எடுத்துப்பான். என்னுடைய பொறுப்பு என்ன? என் பொறுப்ப நான் சரியா பண்றேனா? அத ஏன் அவனும் ஃபாலோ பண்ணுவான். அதே மாரி பவுண்டரீஸ் அடுத்தவங்களுடைய எல்லைகள் என்னவோ அதுக்குள்ள நாம நுழையக்கூடாது. அடுத்தவங்களுக்கான பிரைவசிய நாம குடுக்கணும். ஒருத்தவங்கள பத்தி எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சா தான் அவங்க அவங்க நம்மள விரும்புறாங்க. அவங்க கூட நம்ம வாழணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்கவங்களுக்குன்னு ஒரு எல்லைகள் இருக்கும். அத மதிக்க கத்துக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட விட்டு குடுத்துறக் கூடாது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட பாதிக்கிற எந்த விஷயங்களுக்கும் நீங்க மௌனமா இருந்துறக் கூடாது. ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ப சூஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளும் அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபைனலா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஹெல்தியான லவ் எப்படி இருக்கும்? அப்படின்றத சொல்லிக் குடுங்க. அவங்க, அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ இது மாரியான ஒரு என்வைரன்மென்ட்ல வளர்ற ஒரு குழந்தை, தன்ன சேஃபா ஃபீல் பண்ணும். எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்ணும். கேள்வி கேட்கும். தப்புனா, தப்புன்னு ஒத்துக்கும். தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு பயப்படாது. ஸோ இதுதான் நம்ம ஹீலிங். நம்ம பிள்ளைகளுக்கு நாம குடுக்குற கிஃப்ட்டா இருக்கும். ஹீலிங் அப்படின்றது பாஸ்ட்ட அழிக்கிறது கிடையாதுங்க. நம்ம ஃபியூச்சர மாத்துறது தான். அடுத்து நான் இதுல 5வது பாகமா சொல்ல வர்றது, இந்த ஜெனரேஷனல் ட்ராமாவ நாம எப்படி உடைக்கலாம்? ஹீலிங் அப்படின்றது ஓவர் நைட்ல நடந்துராதுங்க. நாம ஒரு நேரத்துல நாம எடுக்கிற ஒரு முடிவு தான் இந்த ஜெனரேஷனல் ட்ராமா சைக்கிள பிரேக் பண்றதுக்கு நமக்கு உதவி செய்யும். ஸோ நம்மளோட எமோஷனல் ட்ரிக்கர்ஸ் என்னவோ, அதுக்கான அவேர்னஸ் நமக்கு வேணும். நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அத பாஸ் பண்ண கத்துக்கணும். நம்மளுடைய ஃபீலிங்ஸ நேர்மையாவும், மரியாதையாவும் எடுத்து சொல்றதுக்கு நாம பிராக்டிஸ் பண்ணணும்.
நம்மளுடைய பவுண்டரீஸ நாம செட் பண்ணி, நம்மளுடைய அமைதிய எப்படி புரொடெக்ட் பண்றது? அப்படின்றதையும் நாம கத்துக்கணும். நமக்கு தேவைகள் இருக்குதா? உதவி தேவையா? கண்டிப்பா கேட்கணும். எல்லாத்துக்கும் மேல நாம வளர்ந்து வந்த சூழ்நிலையில நமக்கு கிடைக்காத அன்பு, அக்கறை, கனிவு எல்லாத்தையும் நாம நம்ம மேல கண்டிப்பா காட்டணும். ஹீலிங் அப்படின்றது நம்ம பேரண்ட்ஸ குறை சொல்றது கிடையாது. ஆனா நம்ம ஃப்யூச்சருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம எடுத்துக்கிறது தான். இந்த பாஸ்ட் தான் நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கிடையவே கிடையாது. அது நம்மள டிஃபைன் பண்றதும் கிடையாது. நம்ம பாஸ்ட்ல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அது நாம கிடையாது. ஆனா, நம்ம ஃப்யூச்சர நாம எப்படி மாத்துறோமோ, அதுதான் நாம. புரிஞ்சுதுங்களா? இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, நீங்களும் இந்த மாரி ஜெனரேஷனல் ட்ராமா பேட்டர்ன்ல மாட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அத ஹீல் பண்றதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னுடைய பயோவ செக் பண்ணீங்கன்னா, அதில என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா, என்னுடைய கம்யூனிட்டி சம்மந்தமான தகவல்கள அனுப்புவேன். அது பெய்டு குரூப். நீங்க விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். மேலும் இப்போ மெம்பர்ஸ் ஒன்லில நீங்க மெம்பர்ஷிப் வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு ஹீலிங் சீரிஸ் ஒண்ணு போயிட்டுருக்குது. ஸோ அந்த ஹீலிங் சீரிஸ் ஒரு ஒரு நாளும் நீங்க உங்க கூடவே இருந்து, உங்க ஹீலிங் ஸ்டெப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அது நீங்க மெம்பர்ஷிப் வாங்குனீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸ நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இந்த மாரியான எமோஷனல் பேட்டர்ன்ஸ் பத்தின வீடியோஸும் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தொடர்புடையதா இருந்தது அப்படின்னா, உங்களோட லைக்கும், ஹைப்பும் எனக்கு குடுங்க. அது இந்த வீடியோ பல பேர போய் ரீச் ஆகறதுக்கு உதவி செய்யும். மேலும் இந்த வீடியோ யாருக்கு உதவும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கன்டென்ட்ட மேலும் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு குடுத்துட்டு போற மெசேஜ் இதுதான். ஒருவேள உங்களுடைய தலைமுறைக்கான எமோஷனல் பெயின நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அத இனிமே தூக்கி சுமக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. நீங்க அந்த ட்ராமா கிரியேட் ஆனதுக்கு பொறுப்பெடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ நீங்க எப்போ அத உங்களோடயே நிறுத்திட்டு, அத ஹீல் பண்றீங்களோ, இது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உதவியா இருக்கும். மறந்துறாதீங்க. உங்களுடைய பவர், உங்களுடைய ஹீலிங் பவர் அப்படின்றது, உங்களுடைய அடுத்த தலைமுறைய நல்லபடியா வழிநடத்தும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்கு நீங்க ஒரு தைரியமான பெர்சனா மாற வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு நாளும் உங்கள சூஸ் பண்ணணும். கயாஸ விட, உங்கள நீங்க அ ஒதுக்கி தள்றத விட, நான் என்ன சூஸ் பண்றேன் நீங்க நிமிர்ந்து நிக்கிறது தான். உங்களுடைய மத்தவங்க கண்ட்ரோல்ல இருந்து விடுபட்டு, உங்களுக்குள்ள நீங்க கனெக்ஷனா இருக்கிறது தான். பயத்திலேருந்து விடுபட்டு, உங்க அன்ப நீங்க உணர்றது தான், இந்த ஹீலிங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஹீலிங் அப்படின்றது, பாஸ்ட்ட திரும்ப ரிப்பீட் பண்றது கிடையாது. நம்ம வாழ்க்கைய மாத்துறதன் மூலியமா, நம்மளுடைய அடுத்த தலைமுறைய சீர்படுத்துறது தான் ஹீலிங் அப்படின்றது. உங்க ஃபேமிலில, உங்க பிளட் லைன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பெர்சனா மாறுங்க. ஹீல்டு பெர்சனா மாறுங்க. உங்க குடும்ப கதைய நீங்க மாத்தி எழுதுங்க. ஒரு நாள் உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன் நீங்க என்னென்ன கடந்து வந்தீங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம போகலாம். ஆனா, நீங்க அவங்களுக்கு குடுத்த ஹீலிங்ல அவங்க நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல இருப்பாங்க. அவங்க அன்ப சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நேர்மையான பாதையில, நல்ல வழியில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஹீலிங்ல அ ஜெனரேஷனல் ட்ராமாவ பிரேக் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹீலிங்க்கான கிரேட்டஸ்ட் எவிடன்ஸ் எதுனா, உங்களுடைய அடுத்த தலைமுறைய நீங்க இப்பவே ரெக்கவர் பண்றீங்க அப்படின்றது தான். எவ்வளோ பெரிய விஷயம். இப்ப நீங்க ஹீலிங்க கையில எடுத்தீங்க. உங்கள நீங்க சூஸ் பண்ணீங்க. உங்க பவுண்டரீஸ செட் பண்ணீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட
காப்பாத்துனீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் நீங்க உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க குடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். நீங்க சொத்து சுகம் சேர்த்து வைக்கலாம், ஆடம்பரம், இல்ல வசதியான வாழ்க்கை, இத சேர்த்து வச்சா உங்க தலைமுறை நல்லா இருக்கும்னு நம்புனீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த எண்ணத்த அழிச்சிடுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல மனநிலையும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் பேட்டர்ன்ஸ நீங்க உடைச்சு ஹீலிங்க கையில எடுக்கிறது தான், உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்க குடுக்குற மிகப்பெரிய சொத்து, கிஃப்ட். அந்த தலைமுறை நல்ல மனநிலையோட வாழறதுக்கு நீங்க குடுத்துட்டு போற கிஃப்ட் அதுதான். அதுதான் இந்த ஹீலிங்கோடைய கிரேட்டஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதன் மூலியமா இது நாள் வரைக்கும் நீங்க சுமந்துட்டு இருந்த அந்த ஜெனரேஷனல் ட்ராமாவ உடைக்க முடியும். என்னால ஹீல் ஆக முடியும். என்னுடைய வருங்கால சந்ததியருக்கு இந்த ஹீலிங்க என்னால பரிசா குடுக்க முடியும். என்னுடைய பிளட் லைன்ல இந்த ட்ராமா உடைச்ச முதல் பர்சன் நானா இருப்பேன். அப்படின்ற நம்பிக்கைய உங்களுக்கு இந்த எபிசோடு குடுத்திருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. இந்த சைக்கிள், இந்த ஜெனரேஷனல் ட்ராமா உங்களோட முடியட்டும். உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கடத்தாதீங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டானவர் அப்படின்றதுக்காக கிடையாது. நீங்க ஹீலிங்க கையில எடுத்தவர் அப்படின்றதுக்கானது தான். உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த வீடியோவுல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.